வணக்கம். டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நல்லதொரு மழைப்பொழி பெய்யும். குறிப்பாக கடலோரம் மற்றும் தென்கடலோரம் நல்லதொரு மழைப்பொழி பெய்யும் கொடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்க இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி மாவட்டத்திற்கும் தூறல் சாரல் தெரிகிறது. ஆனால் பரவலாக அனைவருக்கும் பெருமழைக்கு வாய்ப்பில்லை. ஆனால் டெல்டா தென்கடலோரம் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து போகி பண்டிகை தினத்திலும் குழப்பமான வானிலையும் தூறல் சாரலும் தெரிகிறது. அடுத்த காற்று சுழற்சி பொங்கல் தினத்திலும் மாட்டு பொங்கல் தினத்திலும் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்திலும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே லேசான மிதமான மழை முதல் கடலோரம் சற்று கனமழை வரையும் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவையும் பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வு பொங்கலுக்கு பிறகும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழை பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை மேலும் ஒரு நிகழ்வு மழை பொழிவும், குடியரசு தினத்திற்கு பிறகும் இறுதியில் ஒரு நிகழ்வும் மழை பொழிவுகளுக்கு சாதகம் இருக்கிறது. குளிருக்கு பின் மழை பொழிவும் இடையிடையே இடைவெளி கொடுத்தாலும் குழப்பமான வானிலையையும் மழை பொழிவான வானிலையையும் மாறி மாறி அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி பிப்ரவரி 15 வரை வானிலை அமைப்புகள் இருக்கிறது. தண்ணீர் தேவையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒன்று, டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை பொழிவு கிடைத்துவிடும். அது நனைக்கும் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை வரைக்கும் உள் டெல்டாவில் மிதமான முதல் கனமழையும் கடலோரம் கனமழை பொழிவும் கொடுக்கும். அதே நேரத்தில் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் கொடுக்கும் மழை பொழிவாக அது அமையாது. வடகடலோரமும் மழை பொழிவை கொடுக்கும். கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மழை பொழிவாக அமையாது. ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் மழை பொழிவாகத்தான் இருக்கும். அது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கின்ற போதிலும் அந்த மழை பொழிவு அருகே ஏற்ற இறக்கத்துடன் அருகே கூடுதல் அருகே குறைவாகவும் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், கடந்த நிகழ்வு 30-31ஆம் தேதி நிகழ்வு எப்படி மழை பொழிவு கொடுத்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த மழை பொழிவு கூட உடுமலைப்பேட்டையில் 4 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது. ஆனால் அருகிலே ஒதுக்கி நிறைய மழை பொழிவை கொடுத்தது. பல இடங்களை ஒதுக்கியும் சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட மழை பொழிவு தான் இதுவும். ஆனால் அதை விட சற்று கூடுதல் வாய்ப்பாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மழை நீரை எதிர்நோக்கி இருப்பவர்கள் இப்படிப்பட்ட மழை இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 13ஆம் தேதி போகி பண்டிகை என்று ஒரு இடைவெளி கொடுக்கலாம், அல்லது குழப்பமான வானிலை தூறல் சாரல் கொடுக்கலாம். ஆனால் முற்றிலுமாக 13ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு இடைவெளி கொடுக்கும் என்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகளுக்கு இடையே அந்த நாள் வருகிற காரணத்தினாலே தூறல் சாரலுடன் திங்கட்கிழமை போகி பண்டிகை அன்று கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பொங்கல் தினத்திலும் மாட்டு பொங்கல் தினத்திலும் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது. ஆனால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது. பொங்கல் பண்டிகைக்கு இடையூறு கொடுக்குமே தவிர பாதிக்கும் மழையாக அமையாது. அதாவது பொங்கல் வைக்கும் நேரத்தில் இடைவெளி கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு ஏற்ற சூரியன் கூட லேசாக திறக்கலாம், அல்லது வெளிச்சம் போன்றவை எல்லாம் இருக்கும். ஆகவே 14-15 மழை வானிலையாக தெரிகிறது. பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் தினத்திலே வானம் ஒட்டுமொத்தம் மேகம் சூழ்ந்து காணப்படும். இடையிடையே ஆங்காங்கே வெளிச்சம் வரலாம், வெயில் வரலாம். ஆனால் அவ்வப்பொழுது 14-15 பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்லதொரு மழை பொழிவாகவே தெரிகிறது 14-15ஆம் தேதி. அதற்கு அடுத்த இடைவெளி எப்பன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி இடைவெளியாக தெரிகிறது. கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாகவே தெரிகிறது. இடைவெளிக்கு வாய்ப்பு தெரிகிறது. பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்திற்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி 17ஆம் தேதியும் இடைவெளியாக அமையலாம். அந்த 16-17 அறுவடைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்கு சற்றே முன் ஏற்பாட்டுடன் இருக்க வேண்டுமே தவிர அது முற்றிலுமாக இடைவெளி கொடுக்குமா, மழை குறுக்கீடு இருக்குமா என்பதையெல்லாம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பார்த்தறிந்து அறுவடைக்கும் தயாராக வேண்டும். 16-17க்கு பிறகு 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை அடுத்து ஒரு வலிமையான நிகழ்வு. தேதி தூறல் சாரல் குழப்பமான வானிலை. 14-15 பொங்கல் மாட்டு பொங்கல்ல மழை இருக்கிறது. கண்டிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழை பொழிவாகவே தெரிகிறது. ஆனால் தொடர்ச்சியாக பெய்யாது. அவ்வப்பொழுது ஆங்காங்கே இடைவெளி விட்டு மழை பொழிவு இருக்கும்.
பெருந்தூறல் ஓடுமேக மழைப்பொழிவாக இருக்கும் 14, 15. 16ஆம் தேதி 17ஆம் தேதி அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது 18லிருந்து 23ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து நல்லதொரு மழைப்பொழிவை தமிழ்நாடு ஊடாக பயணிக்கும் ஒரு நிகழ்வாக, அதாவது தாழ்வு பகுதியாக வந்து செயலிழந்து காற்று சுழற்சியாக அல்லது தாழ்வு பகுதியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து மேற்கு நோக்கி அது அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிகழ்வுதான் இந்த ஜனவரி மாதம் 18லிருந்து 23ஆம் தேதி இடைப்பட்ட நிகழ்வு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, 24, 25 மழை வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் குழப்பமான வானிலை தான். அடுத்த நிகழ்வும் வந்துவிடும். ஆனால் அறுவடை விவசாயிகள் சரியாக திட்டமிட்டு குழப்பமாக இருந்தாலும் மழை வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மழை இடைவெளி இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிந்து அந்த நேரத்தில் நீங்கள் அறுவடையை முடித்துக் கொள்ளலாம், அந்த நாளில் முதிரக்கூடிய நெல் தானியங்களை. அடுத்தபடியாக 26க்கு மேல் மாத இறுதி நாட்கள்ல நல்ல மழை பொழிவு கனமழை பொழிவிற்கான சாத்தியக்கூறுக்குள்ள ஒரு காற்று சுழற்சியும் வர இருக்கிறது. ஆக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை வரும், இலங்கை வழி குமரிக்கடல் செல்லும், சில நிகழ்வுகள் தமிழ்நாடு ஊடாக வளிமண்டலம் வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்கும். ஆகவே இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு தான் இந்த ஜனவரி மாத இறுதி வாரத்தில், ஜனவரி மாதம் 3வது 4வது வாரத்திலும் பிப்ரவரி மாதம் 1 மற்றும் 2வது வாரத்திலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.